காசிப்ஸ் பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம்னு தோணுச்சு. காசிப்னு சொல்கிறத விட ஒருத்தவங்களை பற்றி க்ரியேட்டிவாக நம்மளோட க்ரியேட்டிவ் மைண்ட் செட்டை ஒருத்தவங்களோட லைஃப்பில் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தான் இப்போ இருக்கிற பசங்க பொண்ணுங்க லைஃப்பில் அதிகமாகவே நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களை பற்றி ஒரு குறிப்பிட்ட ஒருத்தவங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறது, அது புறம் பேசுகிறது அப்படின்றத விட நடக்காத ஒரு விஷயத்த அவங்க லைஃப்பில் நடந்த மாதிரி சொல்கிறது இப்போ சரளமாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க? பொழுதுபோக்குக்காக பண்ணுறாங்களா, இல்லை அவங்க வேலையே அதுதானா? இப்படி நிறைய இதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லணும்னு தோணுச்சுங்க. ஏதோ ஒரு வகையில் ஏன் நம்ம இன்னொருத்தவங்க லைஃப்பில் விளையாட்டுத்தனமாக சொல்கிற ஒரு விஷயமோ இல்லை ஒரு ஹேட்ரடால் சொல்கிற ஒரு விஷயமா இருந்தாலுமே அது ஏதோ ஒரு வகையில் அந்த ஒரு குறிப்பிட்ட பையனோ ஒரு பொண்ணோ whatever அவங்களோட லைஃப்பில் அவங்க ஏதாவது ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன விஷயம் கூட லைஃபே புரட்டி போடுற அளவுக்கு ஒரு பெரிய எஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்மளால் ஒருத்தவங்களுக்கு நல்லது தான் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் கெட்டது பண்ணாமல் இருக்கனால. ஸோ எதனால் அப்படின்னா, ஆப்வியஸ்லி ஹேட்ரட். இந்த ஹேட்ரட் எதனால் வருதுன்னா, இப்போ இருக்கிற ஹேட்ரட்லாம் இந்த ரீசன்லாம் பார்த்து வர்றதில்லை. தன்னை மூஞ்சி பிடிக்கலை அப்படின்னாலே ஹேட்ரட் தான். இப்போ எது பண்ணாலுமே வெறுப்பாங்க. அப்படியான ஒரு சொசைட்டியில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ அவன் கரெக்டாக தப்பா, அவன் என்ன பண்ணுறான், அவனால் இது முடியுமா முடியாதா, அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. இவன் எனக்கு பிடிக்கலை, அதனால் என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்ற ஒரு க்ரூவலான ஒரு சொசைட்டியில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மேபி இதை பண்ணாமல் இருந்தால் அப்படியே ஃப்ளோவாக லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய அழகான விஷயங்களை நாங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ டோன்ட் ஸ்ப்ரெட் ஹேட்ஃபுல் அண்ட் ஜஸ்ட் ஸ்ப்ரெட் love one another. Just think about it.